நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் பஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் அமெரிக்கா, ஐரோப்பா, மத்திய சர்வதேசத்தின் பல பாகங்களிலிருந்து சக்தி குளோபலோடாக இருந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் அவதானம் தலைப்புச் செய்திகள் வசம். கேகாலை புலத்கொகுப்பிட்டியவில் மண் சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 10 அதிகரிப்பு. கம்பஹா மாவட்டத்தில் தொடர்ந்தும் பலத்த மழை. களனி ஆற்றின் நீர்மட்டம் வெகுவாக அதிகரிப்பு. கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையானின் பிணை மீதான விசாரணை ஒத்திவைப்பு. தமிழகத்தில் 6வது தடவையாகவும் ஜெயலலிதா ஜெயராம் முதலமைச்சராக தெரிவு. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. களனி கங்கை நாகரிகம் வீதி நீர்மட்டம் 7.5 உயர்வடைந்துள்ளமையினால் வெள்ள அபாயம் தொடரும் நிலை உள்ளது. எமது அலுவலக செய்தியாளர்கள் சம்பவ இடத்திற்கு விஜயம் செய்து சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்பில் இது தொடர்பில் ஆராய்ந்தனர். இதேவேளை வெள்ளம் மற்றும் மண் சரிவு இடம்பெற்ற பகுதிகளில் மீட்புப் பணிகளும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மண்சரிவில் பாதிக்கப்பட்ட அருநாயக்க மற்றும் பிளத்கோப்பிட்டிய பகுதிகளில் காணாமற் போனவர்களை தேடும் பணிகள் இன்றைய தினமும் முன்னெடுக்கப்பட்டன. இந்த அனர்த்தத்தில் சிக்கி காணாமற் போன 14 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டதுடன் அதில் 8 பேரின் சடலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அனர்த்தத்தில் 66 வீடுகள் மண்ணில் புதையுண்டுள்ளதாக மேல் மாகாணத்துக்கான பாதுகாப்பு படைப்பிரிவின் கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் சுசந்த ரணசிங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை கல்பனகவத்த பிளத்கோப்பிட்டிய பகுதியில் மண் சரிவில் சிக்கி காணாமல் போயிருந்த 5 சடலங்கள் நேற்றைய தினம் மீட்கப்பட்டன. காணாமல் போயிருந்த மற்றொருவரின் சடலம் இன்று காலை மீட்கப்பட்டதாக அங்கிருக்கும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். காணாமல் போன மேலும் 10 பேரை மீட்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பிளத்கோப்பிட்டிய போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். இதேவேளை மண் சரிவு அபாயம் விடுக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு அருகில் மேலும் சில பிரதேசவாசிகள் வசித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. 28 குடும்பங்கள் அனர்த்தம் இடம்பெற்ற பகுதிக்கு அண்மையில் தொடர்ந்து வசித்து வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். களனியாறு பெருக்கெடுத்த காரணத்தினால் கொழும்பு பேகம வீதியில் அமையப்பெற்றுள்ள பட்டிவில பகுதிகளில் வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. தொடர்ந்தும் இந்த பகுதிகள் நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். நான் தற்போது வெள்ளம்பட்டிய பகுதியில் உள்ளேன். சேதவத்த, வெண்ணவத்த மற்றும் வெள்ளம்பட்டி ஆகிய பகுதிகள் முற்றாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. நேற்றைய தினத்தை விட இன்றைய தினம் வெள்ளமட்டம் அதிகரித்துள்ளது. இந்த பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளும் நீரில் மூழ்கிவிட்டன. இந்த பகுதியில் உள்ள பெரும்பாலான மக்கள் படகுகள் மூலம் வெளியேற்றப்பட்டுள்ளனர். நேற்றிரவு 11 மணியளவில் வீட்டின் கூரைகள் மேலிருந்த 11 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். பெரும்பாலான மக்கள் ஏனையோரின் வீட்டு மேல்தளங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். எனினும் இந்த மக்களுக்கு குடிநீர் வழங்குவதில் சிக்கல் தன்மை காணப்படுகிறது. நேற்றைய தினம் முதல் நீர்மட்டம் 3 அடிகள் அதிகரித்துள்ளது. இந்த பகுதிகளில் மின்சார தடையும் ஏற்பட்டுள்ளது. இதேவேளை யாகல கால்வாய் நிரம்பியதால் இந்த பகுதியில் உள்ள நீர்த்தேக்கங்கள் வான்பாயக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த கால்வாய் எவ்வாறான அபாயத்தை எதிர்நோக்குவது இதுவே முதல் தடவை என பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இந்த கால்வாய் உடைப்படுத்தால் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிப்பை எதிர்நோக்கக்கூடிய வாய்ப்புள்ளது. கேகாலை புலத்கொகுப்பிட்டிய கழுபகனவத்த பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 10 அதிகரித்துள்ளது. மண் சரிவில் சிக்கி உயிரிழந்த 5 பேரின் சடலங்கள் இன்று மீட்கப்பட்டதை அடுத்து சடலங்களின் எண்ணிக்கை 10 அதிகரித்துள்ளதாக ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ஜானாத் ஜாய்வேர குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து மீட்புப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் ராணுவ பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை கேகாலை அரநாயக்க பகுதியிலும் மீட்புப் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் யட்டியாந்தோட்டை பகுதியில் ஏற்பட்டுள்ள மண் சரிவு அபாய எச்சரிக்கையினால் அங்கிருந்து சுமார் 50 குடும்பங்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளதாக இடர் முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். கொழும்பு உள்ளிட்ட சில பிரதேசங்களில் நேற்றைய தினம் மழை வீழ்ச்சி குறைவடைந்துள்ள போதிலும் இன்றைய தினம் நாட்டின் பல பகுதிகளிலும் மீண்டும் மழை வீழ்ச்சி அதிகரித்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வங்களா விரிகுடாவில் ஏற்பட்ட தாளமுக்கம் காரணமாக நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் வாய்ப்பு தொடர்ந்தும் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை காங்கேசன் துறையின் வழக்கே 500 கிலோமீட்டர் தூரத்தில் தாளமுக்கம் காரணமாக அதிக மழை வீழ்ச்சி நாட்டில் பதிவாகக்கூடிய வாய்ப்புள்ளதாகவும் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் வானிலை தொடர்பான பிந்திய தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வளிமண்டலவில் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். துறைக்கு வடக்கே 500 கிலோமீட்டர் தொலைவில் வங்காள விரிகுடாவில் தற்பொழுது நிலை கொண்டுள்ள தாளமுக்கமானது தீவிரமடைந்து பலமிக்க தாளமுக்கமாக மாற்றமடைந்துள்ளது. இது மேலும் இலங்கையை விட்டு அப்பால் நகர்ந்து செல்கின்றது. நாட்டின் தென்மேற்கு பிராந்தியங்களில் திடீரென மழை பெய்யக்கூடிய சாத்தியம் அதிகரித்து காணப்படுகின்றது. சில இடங்களில் சுமார் 100 தொடக்கம் 150 மில்லிமீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யக்கூடும். தாளமுக்க தொகுதியை நோக்கி காற்று ஈர்க்கப்படுவதன் காரணமாக நாட்டிலும் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களிலும் அடுத்த சில தினங்களுக்கு பலத்த காற்று வீசக்கூடும்.
மத்திய சப்ரகமுக மேல் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். அனுராதபுரம் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் காங்கேசன்துறை தொடக்கம் புத்தளம், கொழும்பு, காலி, ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்திவில் வரையான கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். ஏனைய கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து வீசும். நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்கள் சற்று கொந்தளிப்பாக காணப்படும். ஆனால் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வரையில் அதிகரித்து வீசும் வேளைகளில் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். புத்தளம் மாவட்டத்தில் வெள்ள அனர்த்தத்தை எதிர்நோக்கிய மக்கள் 82 தற்காலிக முகாம்களில் தொடர்ந்தும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். புத்தளம் மாவட்டத்தில் வெள்ளம் காரணமாக 13 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் 2866 குடும்பங்களைச் சேர்ந்த 11,665 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் 82 தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கான சமைத்த உணவுகள் வழங்கப்பட்டு வருவதாக புத்தளம் மாவட்டத்திற்கான இடர் முகாமைத்துவ நிலைய பொறுப்பதிகாரி நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். இதேவேளை இயற்கை அனர்த்தத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 3ஆக அதிகரித்துள்ளதுடன் 8 பேர் காயமடைந்துள்ளனர். 18 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதுடன் 53 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக புத்தளம் மாவட்டத்திற்கான இடர் முகாமைத்துவ நிலைய பொறுப்பதிகாரி மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை புத்தளம் சிலாபம் பிரதான வீதியின் சித்தமடு பகுதியில் சுமார் 2 அடிக்கு மேல் வெள்ள நீர் மேவி பாய்வதால் அந்த வீதியுடனான போக்குவரத்து பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளதாக அங்கிருக்கும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். கலாவயா பெருக்கெடுத்துள்ளதனால் புத்தளம் மன்னார் பிரதான வீதியின் கலாவயா பாலத்தின் மீது 15 அடிக்கு மேல் வெள்ள நீர் பாய்கின்றது. மேலும் ராஜாங்கடை நீர்த்தேக்கத்தில் 14 வான்கதவுகளும், தப்போவன் நீர்த்தேக்கத்தில் 6 வான்கதவுகளும், கலாவயா நீர்த்தேக்கத்தில் 2 வான்கதவுகளும் திறந்துவிடப்பட்டுள்ளன. வண்ணாத்தீவில பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பழைய எழுவான்குளம் கிராமத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட 225 பேர் எழுவான்குளம் முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெள்ளம் வாரதான் வருஷத்துக்கு 2 முறை 3 முறை. இந்த வருஷம் இந்த 5ஆம் மாசம் வெள்ளம் எந்த காலமும் வந்ததில்லை. இந்த வருஷம் நிறைய தண்ணியோட நாங்க மிச்சம் கஷ்டத்தோட இங்கிட்டு நம்ம இந்த ஊருக்கு ஸ்கூல் உள்ள குழந்தைங்களை வச்சுக்கிறாங்க எங்களை அதிகாரிகள். ஆனா சாப்பாடுகள் தராங்க. ஆனா எங்களுக்கு இந்த போக்குவரத்து வசதியெல்லாம் சரியான கஷ்டம். தண்ணியால அந்த பாலத்தை கொஞ்சம் செஞ்சு கேட்டா அதையாவது செஞ்சு தரவும் மாட்டேங்கிறாங்க. 5 வருஷம் 10 வருஷத்துக்கு பிறகு வெள்ளம் வந்தது. இப்ப அதுக்கு பிறகு வருஷத்துக்கு ஒருக்கா வந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப வருஷத்துல 2 பயணம் வருது. அங்கால நாங்க திடல் பகுதிக்கு ஒரு ஓலையால சரி ஒரு கொட்டு கட்டி எங்களுக்கு தாங்க, நாங்க இருந்து கொள்றோன்னு கேட்டு தாரன்னு சொல்லி வார எல்லா அதிகாரிமாரும் அப்படித்தான் செய்யறாங்க. ஆனா எங்களுக்கு தந்தபாடி இல்ல. கனமழை, பலத்த காற்று, வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட எமது சொந்தங்களுக்கு உதவிக்கரம் நீட்டும் வகையில் சக்தி சிரச ஜான் கீல்ஸ் நிவாரண பயணத்திற்காக ஆதரவை உங்களாலும் வழங்க முடியும். சக்தி செய்யற சேவை மகத்தான சேவை. அது தமிழ் மக்களுக்கும் இல்ல, எல்லா மதங்களுக்கும் எல்லாருக்கும் போய் சேரணும். சக்தி மேலும் மேலும் வளரணும். அதான் எங்களோட வேண்டுகோள். இலக்கம் 330 டிபி ஜாயா மாவத்தை கொழும்பு 10 உள்ள ஹரிசன்ஸ் கட்டட தொகுதியில் நிவாரணப் பொருட்களை வழங்கி வைக்க முடியும் என்பதுடன் சிரச ஜான் கில்ஸ் வெசாக் வலயத்திற்கு புனித சின்னங்களை பிரதிஷ்டை செய்யும் வாகனத்துடனைக்கும் உலருணவுப் பொருட்களை வழங்க முடியும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி, பருப்பு, சீனி, தேயிலை, நூடுல்ஸ் மற்றும் பிஸ்கட் போன்ற உணவுகளையும் வழங்க முடியும். அத்துடன் நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்வதற்காக லோரிகள் தேவைப்படுவதால் அதற்கு உதவி புரிய விரும்புவோர் 0114896896 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கத்தை அறிய தருகின்றோம். 0114896896 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு உங்கள் உதவிகளை வழங்க முடியும் என தெரிவித்துக் கொள்கின்றோம். இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படும் போதெல்லாம் அதனால் பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு நேசக்கரம் நீட்டுவதற்கு வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் ஒருபோதும் பின் நின்றதில்லை. கடும் மழையுடன் கூடிய சீரற்ற வானிலையினால் பாதிக்கப்பட்டிருக்கும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நேசக்கரம் நீட்டுவதற்கான முயற்சியில் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் இம்முறையும் ஈடுபட்டிருக்கின்றது. ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை கொண்டு சேர்க்கும் முகமாக ஷக்தி சிரச ஜோன் கீல்ஸ் நிவாரண யாத்திரை தற்போது நடைமுறைப்படுத்தப்படுகின்றது.
இலக்கம் 330 டிபி ஜாயா மாவத்தை கொழும்பு 10 என்ற முகவரியில் அமைக்கப்பட்டிருக்கும் பொருட்கள் சேகரிக்கும் மத்திய நிலையத்தில் இந்த பொருட்கள் தற்போது சேகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நேற்று நாம் அறிவித்து சில மணித்தியாலங்களிலேயே அதிகளவான மக்கள் தங்களால் முடிந்த உதவிகளை நல்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றும் அதிகளவானோர் வந்து தங்களால் முடிந்த உதவிகளை வழங்கிக் கொண்டிருப்பதை எம்மால் காண முடிகின்றது. அரிசி, பருப்பு, சீனி, நூடுல்ஸ், பிஸ்கட் போன்ற உலர் உணவுப் பொருட்களை உங்களாலும் வழங்க முடியும். வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் இந்த மனிதநேய பணியில் நீங்களும் கைகோர்க்க முடியும். சேகரிக்கப்படும் பொருட்கள் தற்போது பொதி செய்யப்படுகின்றன. நாளைய தினமளவில் இவற்றை பாதிக்கப்பட்ட மக்களின் கரங்களில் சேர்ப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். உங்களால் முடிந்த உதவிகளை நீங்களும் வழங்குங்கள். இந்த மனிதாபிமான சமூக பணியில் நீங்களும் கைகோருங்கள். நியூஸ் போஸ்ட் செய்திகளுக்காக சக்தி சிரச நிவாரண யாத்திரைக்கான பொருட்கள் சேகரிக்கும் மத்திய நிலையத்திலிருந்து சிசிரகுமார், கிருஷாந்த் ராஜ். மண் சரிவு அனர்த்தங்களினால் அதிகளவில் பாதிப்புகள் பதிவாகி வரும் நிலையில் இலங்கையின் பல மாவட்டங்களில் மக்கள் தொடர்ந்தும் மண் சரிவு அபாயத்திற்குட்பட்ட பகுதியிலேயே தமது நாட்களை மிகுந்த அச்சத்துடன் கழித்து வருகின்றனர். பதுளை மாவட்டத்தின் வெளிமடை பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட ஆம்பேவல ஓவிக் தோட்டத்தில் வசிக்கின்ற சுமார் 90 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் மண் சரிவு அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளனர். அடிப்படை வசதிகளற்ற குடியிருப்புகளில் கடந்த 25 வருடங்களாக அச்சத்துடன் தமது பொழுதுகளை இவர்கள் கழித்து வருகின்றனர். சுவர்கள் வெடிப்பிற்குள்ளாகி கூரைகள் உடைந்துள்ள நிலையில் வீடுகள் தாளிறங்கி அடிப்படை வசதிகள் கூட பூர்த்தி செய்யப்படாத நிலையில் இந்த மக்கள் தமது வாழ்வாதாரத்தை கொண்டு செல்கின்றனர். எங்களுக்கு இந்த மாதிரி எந்த வசதியும் இல்லை. எங்களுக்கு எதையும் யார்ட்டையும் சொன்னாலும் செஞ்சு தரேன், அது தரேன்னு சொல்றாங்க. ஒன்றும் செஞ்சு கொடுத்த பாடு இல்லை. எங்களுக்கு டாய்லெட் இல்லை, லைட் இல்லை, ஒண்ணுமே இல்லை. நாங்கள் எப்படி இருக்கிறது? இது சிலுப்பு போகுது, லயமெல்லாம் தகரமெல்லாம் ஓட்ட. நாங்கள் எது ரெட்டை போட்டு அதை போட்டு இதை போட்டு அடைச்சிக்கிட்டா நாங்கள் குடியிருக்கிறோம். இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு துண்டா எங்களுக்கு கப்பலை வெட்டி எங்களுக்கு ஒரு கோட்டஸ் சரி எங்களுக்கு கட்டி கொடுங்க. தமது வாழ்வாதார பிரச்சினைகள் தொடர்பில் உரிய அதிகாரிகளுக்கு தெரிவித்துள்ள போதிலும் இதுவரை தமக்கு எந்தவித தீர்வுகளும் எட்டப்படவில்லை என இந்த பகுதி மக்கள் விசனம் வெளியிடுகின்றனர். சுகாதாரத்திற்கு அடிப்படையான கழிவறைகள் இன்றைய நிலையில் தமது காலத்தை கழித்து வருவதாக இந்த மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். 4 பேரும் தெரியப்படுத்தலாம் தெரியப்படுத்திட்டோம், சொல்ல வேண்டியெல்லாம் சொல்லிட்டோம். இன்னும் இதை வீட்டில் தான் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கோம். ஹாஸ்பிட்டலில் போயிட்டு 3 மாசம் இருந்தோம். 3 மாசம் அங்கிருந்து மந்திரி மாதிரி எல்லாமே வந்தாங்க. அதை செஞ்சு தரேன் இதை செஞ்சு தரேன்னாங்க. ஒன்றுமே செஞ்சு கொடுத்த பாடில்லை. மீண்டும் எலெக்ஷன் டைமில் வந்து எங்களை வீட்டில் போயிட்டு இருங்க செஞ்சு தரேன் பண்ணாங்க. எலெக்ஷன் வீட்டுக்கு வந்தோம். அதுலேருந்து இங்கேயே தான் இருந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு டாய்லெட் வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை. ரவைக்கும் தகர மாற்றி கொடுக்கணும், அதை மாற்றி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வீடு கட்டி கொடுக்கணும், அது கட்டி கொடுக்க மாட்டாங்க. இதில் தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு வரோம். தமக்கென இருக்கும் 7 அடி அறையை கூட பூர்த்தி செய்து தர முடியாத அரசியல்வாதிகள் தேர்தல் காலங்களில் மாத்திரம் பொய்யான வாக்குறுதிகளை முன்மொழிந்து வருவதாக இந்த மக்கள் தெரிவிக்கின்றனர். மழைக்காலங்களில் அச்சநிலை காரணமாக முகாம்களில் தஞ்சமடைவதும் பின்னர் தமது குடியிருப்புகளுக்கு திரும்புவதுமான சூழ்நிலையிலேயே இவர்கள் தமது வாழ்வை கொண்டு செல்கின்றனர். தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டிருக்கும் தோட்ட வைத்தியசாலையும் பாதிப்படைந்துள்ளதாக ஓவிக் தோட்டம் மக்கள் விசனம் வெளியிடுகின்றனர். கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் பிணை மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய அவரின் விளக்கமறியல் அடுத்த மாதம் 30ஆம் தேதி வரை மட்டக்களப்பு மேல் நீதிமன்ற நீதிபதி விஸ்வலிங்கம் சந்திரமணியால் மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்தில் சிவனேசதுரை சந்திரகாந்தன் இன்று ஆஜர்படுத்தியதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. 2005ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி மட்டக்களப்பு பிரதேசத்தில் உள்ள தேவாலயம் ஒன்றினுள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பிலேயே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் சிவனேசதுரை சந்திரகாந்தன் உள்ளிட்ட 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கு தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஏனைய சந்தேக நபர்கள் எதிர்வரும் 25ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் முன்னாள் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினருமான பிரதீப் மாஸ்டர் என்று அழைக்கப்படும் எட்வின் சில்வா கிருஷ்ணானந்த ராஜா, கஜன் மாமா என்று அழைக்கப்படும் கனகநாயகம் மற்றும் ராணுவ புலனாய்வு உத்தியோகஸ்தர் எம் கலீல் ஆகியோர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. திருகோணமலை மூதூர் பாட்டாளிபுரம் பாமகள் வித்தியாலயத்திற்கு நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து தருமாறு கோரி இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது. வித்தியாலயத்தின் மாணவர்களும் அவர்களின் பெற்றோர்களும் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். ஆசிரியரின்றி மாணவர்கள் தங்களின் கல்வி செயற்பாடுகளை முன்னெடுப்பதில் மிகுந்த சிரமங்களை எதிர்நோக்குவதாகவும் பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர். எங்களுடைய ஸ்கூல்ல ஆசிரியர் பற்றாக்குறை,
எங்களோட பிள்ளைகளுக்கு வந்து எல்லா பாடமும் நடக்குது. எனவே விரைவில் நடவடிக்கை மேற்கொண்டு பாடசாலையில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்திக்குமாறு பெற்றோர்களும் மாணவர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்வது சர்வதேச செய்தி. கெய்ரோவிலிருந்து பாரிஸ் நோக்கி பயணித்த விமானம் காணாமல் போயுள்ளதாக எகிப்து விமான சேவை தெரிவித்துள்ளது. எகிப்தின் கெய்ரோவிலிருந்து பிரான்சின் பாரிஸ் நோக்கி பயணித்த விமானமே இவ்வாறு ரேடர் கருவியிலிருந்து மறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பான மேலதிக விவரங்களை தொடர்ந்து நியூஸ் ஃபர்ஸ்டின் செய்திகளில் எதிர்பாருங்கள். அந்த தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கையை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.